அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலான் சிந்தனை என்ற தொடரின் மூலம் இன்றைய தினம் சஹர் சம்பந்தமாக, சஹர் உணவை எடுத்துக்கொள்வது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். عن أنس بن مالك رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தஸஹரு, மக்களே நீங்கள் சஹர் செய்யுங்கள். இன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, ஏனென்றால் சஹரிலே, அந்த சஹருடைய உணவிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இன்னொரு ஹதீஸிலே அந்த செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராத ஐ யஸூம, யார் நோன்பு வைக்க விரும்புகிறார், அது என்ன நோன்பா இருக்கலாம், ரமலானுடைய நோன்பாக இருக்கலாம், அல்லது சுன்னத்தான நோன்புகளாக இருக்கலாம், அல்லது நஃபிலான நோன்புகளாக என்ன செய்யலாம் இருக்கலாம், எந்த நோன்பாக இருந்தாலும், மன் அராத ஐ யஸூம, யார் நோன்பு நோற்பதற்கு விரும்புகிறாரோ, ஃபல்யதஸஹரு பிஷைஇன், அவர் ஏதாகிலும் ஒன்றை கொண்டேனும் அவர் என்ன செய்யட்டும்னா சஹர் செய்து கொள்ளட்டும். ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாக என்ன செய்யணும், சாப்பிட்டுட்டு அவர் சஹர் வைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை சரி என்று இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள். அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். قال قال رسول الله صلى الله عليه وسلم, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்மஸ் ஸுஹூருல் முஃமின் அத்-தம்ர், ஒரு முஃமினுடைய சஹருடைய உணவுகளில் மிகச் சிறந்தது பேரித்தம்பழமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கிறது. ஷேக் அல்பானி அவர்கள் இந்த செய்தியை சரி கண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேரித்தம்பழங்கள் தான் நிறைய அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா தங்களுடைய உணவாக என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாட்டிலும் கூட அட்லீஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாவது நல்ல உணவுகளை வயிறார உண்டும் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லலாம், சஹர் வைத்ததற்கான ஹதீஸுகளும் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ ஒன்றுமே இல்லாத நேரத்திலும் கூட, அல்லது நம்ம எதிர்த்து பார்க்குறோம் சஹருக்கு ரொம்ப மிக குறைவான நேரம் தான் நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாவது நீங்கள் சஹர் வச்சுக்கோங்க, அது ரொம்ப சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லி காமித்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு ஒரு செய்தியும் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்-ஸுஹூரு அக்கலத்துன் பரக்கத்து, சஹருடைய நேரத்தில் நாம் சஹர் செய்தல் என்பது அது பரக்கத் பொருந்திய உணவாகும். எனவே ஃபலா ததுஊஹு, எனவே அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். வலவ் ஐ யஜ்ரஅ அஹதுக்கும் ஜர்அத்தும் மிம்மா, ஒரு டம்ளர் தண்ணி தான் குடிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அதையாவது குடிச்சு சஹர் வச்சுக்கோங்க. எழுந்து பார்க்குறோம், இன்னும் பாவம் சொல்றதுக்கு 2 நிமிஷம் தான் 3 நிமிஷம் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, வேற எதையும் சரி செய்ய முடியாது அப்படின்னா அப்படி பசியோட நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, சஹர் வச்சிடாதீங்க. ஜர்அத்தும் மிம்மா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாவது நீங்க என்ன செஞ்சிருங்க, அதை குடிச்சு அதை வச்சு நீங்க சஹர் செஞ்சுக்குங்க. ஏனென்றால் ஃபஇன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, நிச்சயமாக அல்லாஹும் அவனது மலக்குமார்களும் யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், சஹர் செய்வர்கள் மீது அருள் பாலிக்கிறார்கள். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்றாங்கன்னா மலக்குமார்கள் அந்த அவ்வாறு சஹர் செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சஹர் செய்யக்கூடிய மக்களின் மீது கருணை பொழிகிறான் என்று அர்த்தம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நாம 5 ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். இந்த 5 ஹதீஸுமே நமக்கு எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், சஹர் செய்வதை வலியுறுத்துகிறது. சஹருடைய உணவிலே பரக்கத்து இருக்கிறது.
சஹருடைய உணவை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட பேரித்தம்பழத்தை ஏனும் சாப்பிட்டாவது நீங்கள் சஹரு செய்து கொள்ளுங்கள். அல்லது சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்தேனும் சஹரு செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இரவு நேரத்திலே ஒரு சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தூங்குறதுக்கு காலையில் எந்திக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, சோம்பரத்தனம் பட்டுட்டு நைட்ல 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு பேசாம படுத்துருவாங்க. அப்போ சுபுவுக்கு என்ன செய்வாங்க, எந்திப்பாங்க. இந்த மாதிரியான பழக்கம் மக்களிடையே பரவலாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி செய்யாதீங்கன்னு தடுக்கிறாங்க. சஹருடைய நேரத்தில் எழுந்து அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, சஹரு சாப்பிடுங்க. அந்த சஹரு சாப்பிடுவது பரக்கத் பொருந்தியது, அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிலே இருக்கிறது. அதை நீங்கள் ஒருபோதும் சஹரு சாப்பிடுவதை விட்டு விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நபியினுடைய கட்டளையை ஏற்று சஹருடைய நேரத்தில் எழுந்து நோன்பிற்காக நாம் சஹர் உணவை உண்ணக்கூடிய பழக்கத்தை, வழமையை நாம் வழமைப்படுத்திக் கொள்வோம். வல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.